Hi, Tanzania 2025 exam coming Saturday conduct பண்ண போறாங்க 22nd March 2025 afternoon session 2:30 to 4:30. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த லாஸ்ட் 3 days இருக்கும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது தவிர வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸ் லைக் வந்து ஒவ்வொரு செக்ஷனும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸ்கோரிங் பேசிங், அது தவிர வந்து டெஸ்ட் சென்டரில் எப்படி இருக்கணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது, OMR ஷீட் இது பற்றின எல்லாம் டீட்டெயிலாக குயிக்காக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும், சென்டருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது கண்டிப்பாக ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். இட் கேன் பி ஓட்டர் ஐடி ஆர் பேன் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஒரு ஆதார் கார்டு ஒரு பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும். பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகணும், ஜெல் பென் இல்லை, பால் பாயிண்ட் பென் பிளாக் கலர். இது ஸ்பெசிஃபிக்காக ஹால் டிக்கெட்டில் போல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. டேக் 2 pens, ஓகே, 2 numbers எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் கலர் எனிதிங் இஸ் ஃபைன். கலர் ப்ரிஃபரபிளி பிகாஸ் அதில் வந்து ஃபோட்டோ கிளியராக தெரியும். அதனால ரீடைன் திஸ் ஹால் டிக்கெட் பிகாஸ் அது வந்து அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ தேவைப்படும். அதனால திரும்ப வரும்போது எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே, 2:30க்கு எக்ஸாமுக்கு வந்து ஒரு 1 o'clockலாம் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்காங்க டெஸ்ட் சென்டருக்கு. பிகாஸ் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ என்ஷூர் யூ ரீச் த சென்டர் பை 1 PM itself. ஓகே, என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா மொபைல் ஃபோன், டிஜிட்டல் ஸ்மார்ட் வாட்ச், பேக், ஹேண்ட் பேக், பேப்பர், நோட் புக், கால்குலேட்டர் இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. சென்டர் உள்ள, அதாவது எக்ஸாம் ஹாலில் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் அலவுட். யூ கேன் கீப் இட் அவுட் சைட் பட் யூ ஹேவ் டு கீப் இட் சேஃப்லி. ஓகே, கால்குலேட்டர்ஸ் ஆர் நாட் அலவுட். ஓகே, ஸோ OMR ஷீட் என்னன்னா வந்து நோ எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் ஃபில்லிங் த OMR ஷீட் நம்பர் 1. ஓகே, இந்த நம்ம கொடுத்துருக்கிற 2 ஹவர்ஸ்லேயே தான் வந்து நீங்கள் வந்து ஷேடிங்கும் பண்ணணும். ஓகே, அண்ட் நோ எக்ஸ்ட்ரா OMR ஷீட் இது வந்து ஹால் டிக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொடுக்குற ஷீட்டை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் பெனில் வேறு பண்ணணுங்கிறதுனால ரொம்ப ஸ்கிரிபிள் பண்ணிட்டாங்க, டேமேஜ் பண்ணிட்டாங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஷீட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து 2 ஹவர்ஸ்லேயே பண்ணிடணும். இந்த ஷேடிங்கும் 2 ஹவர்ஸ்லேயே பண்ணணும். இப்படி பபிள்ஸ் இருக்கும், 4 ஆன்சர் சாய்ஸஸ் இருக்கும். ஒன்றுக்கும் கரெக்ட் ஆன்சரை கரெக்டாக நீங்கள் ஷேட் பண்ணணும், ஃபுல்லாக ஷேட் பண்ணணும் vowels. இது வந்து யூ கேன் டூ இட் ஆஃப்டர் எவ்ரி பேஜ் ஆர் ஆஃப்டர் எவ்ரி செக்ஷன் ஆர் ஆஃப்டர் எவ்ரி 10 questions வந்து இந்த ஷேடிங் பண்ணி முடிச்சுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்க்ராட்ச் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஆன்சர்ஸை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் சாய்ஸ் கொஸ்டின் 1 அப்படின்னா அதுக்கான ஆன்சர் டீனா அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. எல்லா இடத்துலையும் வந்து கேல்குலேஷன்ஸையோ இல்லை ஸ்கிரிபிள் பண்ணிட்டு ஆன்சர் எதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ கரெக்டாக ஆன்சர் என்னங்கிறத இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிளாக் பால் பாயிண்ட் பென்ல தான் பண்ணணும். ஷேடிங் வந்து கரெக்டாக பண்ணணும். ஒரு தடவை ஆன்சர்ஸை மார்க் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப சேஞ்ச் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் பண்ணுறது வந்து பிளாக் கலர் பென்னில். ஸோ யூ கேனாட் எரேஸ் இட் அண்ட் ஆல். நீங்கள் வந்து பென் எரேசர்லாம் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, டேமேஜ் ஆகிடும் ஷீட்டு. ஸோ அதனால ஒன்ஸ் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் டன். ஓகே, ரிட்டர்ன் த OMR ஆன்சர் ஷீட் இது கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடணும். பிகாஸ் இதில் தான் வந்து ஸ்கோரிங் பண்ணுவாங்க, இதை ஸ்கேன் பண்ணி ஸ்கோர் பண்ணுவாங்க. அதனால இந்த ஆன்சர் ஷீட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. கொஷின் பேப்பரையும் ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஹவு டு மார்க் த vowels. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி பண்ணக்கூடாதுங்கிறது சில சாம்பிள். இது மாதிரி ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போடுறது, இப்படி நீட்டில் பண்ணுறது, அப்புறம் ஒன்றத்தை மார்க் பண்ணிட்டு அது ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொன்று மார்க் பண்ணுறது, இது எல்லாமே ராங். ஓகே, இதெல்லாம் வந்து மிஷின் ஸ்கேனிங்கில் வந்து ஸ்கேனரில் வந்து இதெல்லாமே வந்து இன்வேலிட் ஆகிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ரைட் ஸ்கேனிங், ரைட் ஷேடிங். ஓகே, ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இப்படி தான் ஃபுல்லாக வந்து பபிள்ஸை ஷேட் பண்ணணும். இதுக்கு டைம் ஆகும், அதனால இதை மொத்தமாக லாஸ்ட்டில் வச்சுக்காதீங்க. அப்பப்போ இப்போ ஒரு செக்ஷன் முடிக்கிறீங்களோ இல்லை ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஒரு தடவை வந்து இந்த ஷேடிங்கையும் கூடவே முடிச்சிடுங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் மந்த் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க, டெஸ்ட் சீரிஸோ இல்லை வந்து ஒரு செக்ஷன் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் ரீச் அவுட் டு அஸ், வி ஆர் ஹெல்பிங் ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஆர்டரில் செக்ஷனை எடுக்கிறது, என்னென்ன செக்ஷனை எந்த ஆர்டரில் எடுக்கிறதுன்னு இதில் பார்ப்போம். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக டைமிங் போட்டிருக்கேன், ரிஃபரன்ஸும் போட்டிருப்போம். பட் இது வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏன் வந்து பிஸ்னஸ் அனாலிசிஸ் எங்கே போட்டிருக்கோம்னா, பிஸ்னஸ் அனாலிசிஸ் கேன் பி இன் 3rd or 4th செக்ஷன் நீங்கள் எடுக்கிறதுல. யூஸ்வலாக இது ஃபஸ்ட்டு செக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு பேசேஜ் ஒரு 3 pages இருந்தது. ஸோ அதை படித்து அது கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள இந்த செக்ஷன்லேயே வந்து நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்குன்னா, ரொம்ப லெந்தி பேசேஜஸ் இருக்குன்னா இது வந்து 3rd or 4th செக்ஷனாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஆர்சி யூஸ்வலாகவே இப்போலாம் ஈஸியாக தான் இருக்குது. ஒரு 4 பேசேஜஸ் வருது, 500 to 600 வேர்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஆர்சியை முதல்ல முடிச்சிடலாம். பட் இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் குட் அட் மேத், அப்போ நீங்கள் வந்து மேத் செக்ஷன்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து கொஸ்டின் 1 to 100 அதே ஆர்டரில் போகணும்னு எந்த நீடும் இல்லை. உங்களுக்கு எது ஈஸியோ, எங்கே நீங்கள் கம்ஃபர்டபுளோ அங்கே முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் யூ கெயின் கான்ஃபிடன்ஸ். ஓகே, அப்புறமா யூ கேன் மூவ் ஆன் டு த அதர் திங்ஸ். பட் பேசேஜஸ் வந்து லாஸ்ட்டில் வச்சுக்காதீங்க, டைம் பார்த்தாது. லாஸ்ட்டில் வெர்பல் எபிலிட்டியே இருக்கட்டும். இதுதான் யூஸ்வலாகவே 5th செக்ஷன். ஓகே, ஸோ 5th செக்ஷனாகவே இது இருக்கட்டும். ஓகே, பிஸ்னஸ் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு, பட் யூ கேன் கீப் இட் டுவர்ட்ஸ் 3rd or 4th. But again, if you are comfortable doing business analysis as a first, you can do it. It's just a personal order of preference தான். Okay,
இது ஏன் 5th வச்சுக்கலாம்னா, வெர்பல் எபிலிட்டி வந்து ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும்னா, உங்களுக்கு தெரியும்னா தெரியும் அவ்வளவுதான். இதுல கால்குலேஷனோ இல்ல பேசேஜ் படிக்கிறதுக்கோ எதுவும் இல்ல. ஸோ யூ கேன் டூ இட் குவிக்லி. ஸோ யூ கேன் கீப் இட் டுவர்ட்ஸ் த எண்ட். ஓகே. ஒரு கொஸ்டினை படிக்கும் போதே அதை வந்து யூ கேன் கீப் இட் அஸ் ஈஸி கொஸ்டின்னா ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. எல்லா ஈஸியும் ஒரு தடவை முடிச்சிருங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் அதிகமா இருக்கிற கொஸ்டின்ஸ் அடுத்த ரவுண்ட்ல போடுங்க. ஓகே. யூ கேன் மார்க் த கொஸ்டின்ஸ். ரொம்ப ஹார்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் யூ கேன் மார்க் இட் அஸ் நெவர். நெவர்னா நீங்க இந்த கொஸ்டினை போட போறது இல்லைன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஓகே. ஸோ யூ கேன் மார்க் த கொஸ்டின்ஸ் அஸ் நவ், லேட்டர், நெவர். ஓகே. ஸோ நவ் கொஸ்டின்ஸ் ஈஸி ஒன்ஸ் அப்பவே போட்டுடலாம். லேட்டர்னா திரும்ப வந்து போடலாம் செகண்ட் ரவுண்ட். நெவர் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குன்னா அதை நீங்க விட்டுடலாம், போடாம கூட விட்டுடலாம். ஓகே. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஒன்றுக்கும் +1 மார்க், இன்கரெக்டுக்குலாம் -0.25 மார்க்ஸ். ஸ்கிப்டு கொஸ்டின்ஸ்க்கு எதுவுமே கிடையாது, 0 மார்க்ஸ். செக்ஷன் வைஸ் ஸ்கோர் எதுவுமே வராது ஸ்கோர் கார்டில். காம்போசிட் ஸ்கோர் மட்டும்தான் வரும். ஸோ காம்போசிட் ஸ்கோர் மட்டும்தான் வருங்கிறதுனால இப்போ உங்களுக்கு செக்ஷன் வைஸ் ஸ்கோர் வராதனால உங்களுக்கு மேக்ஸ் ஹார்டா இருக்கு இல்ல கிராமர் ஹார்டா இருக்குன்னா ஒரு செக்ஷனையே ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அதை நீங்க வந்து மற்ற செக்ஷன்ஸ்ல மேக்கப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்காங்க. இஃப் யூ ஃபீல் தட் கிராமர் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ, கிராமர் அண்ட் vocabulary நமக்கு வராது அப்படின்னா வெர்பல் எபிலிட்டி செக்ஷனை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணலாம். பட் அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்க மற்ற செக்ஷன்ல அந்த கொஸ்டின்ஸ்க்கான இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டுருங்க. ஓகே. இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் லாஸ்ட் 3 days தான் இருக்கு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த செக்ஷன் ஈஸியோ அதே ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்டானது விட்டுடுங்க. மேக்ஸ் ஹார்டுனா விட்டுடுங்க. இல்ல கிராமர் ஹார்டுனா விட்டுடுங்க. எது உங்களுக்கு ஈஸியோ அந்த செக்ஷனே ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர்ஸ் போடுங்க கண்டிப்பா. அந்த கொஸ்டின் பேப்பரை டீடைல்டா போடுங்க. ஓகே. நீங்க வந்து ஒரு தடவை போட்டுட்டு சில கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. அதை அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு கொஸ்டினையுமே டீடைல்டா பாருங்க. ஓகே. அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ல இருந்துமே உங்களுக்கு லேர்னிங் நிறைய இருக்கும். ஸோ 5 years கொஸ்டின் பேப்பர் போடுங்க. உங்களுக்கு எந்த செக்ஷன் ஈஸியோ அதுல அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க அந்த செக்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா கூட போதும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னா நீங்க வந்து ஆர்சி, பிசினஸ் அனாலிசிஸ், வெர்பல் எபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 2 செக்ஷனை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணலாம். டோட்டலா இல்லைனா கூட அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாம உங்களுக்கு அப்ப என்ன தெரியுதோ அதை போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. லாஸ்ட் 3 days தான் இருக்கும்போது இப்படிதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். 5 years கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்க எந்த செக்ஷன் கம்ஃபர்டபுளோ உங்களுக்கு ஏற்கனவே எது நல்லா தெரியுமோ அதையே நிறைய போட்டு பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ. பை.